வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே அவருடைய வார்த்தையை ஆண்டவர் தந்தார். நீங்கள் என்னோடு கூட இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் ஆண்டு சொன்ன வார்த்தை, பயப்படாதே, என் ஆவியும் என் ஆசீர்வாதத்தையும் உங்கள் மேல் ஊற்றுவேன், அவர்கள் வளர்வார்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைப்படியே கடந்த மாதமெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஆவியையும் தம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேலே ஊற்றி நம்ம எதற்கும் பயப்படாமல் கடந்த 31 நாளும் நாம் வளர கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்தார். கரங்களை வைத்து கர்த்தர் அல்லேலூயா சொல்லுமா? ஆமே. அவர் ஆவியும் ஊற்றினார், அவர் ஆசீர்வாதத்தையும் ஊற்றினார். எந்த காரியத்துக்கும் நம்ம பயப்படாமல் நாம் 31 நாளும் வளரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளில் கூட ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். சங்கீதம் 92:12 அதை வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். நீதிமான் பனையை போல் செழித்து லீபோனில் உள்ள கேதுவை போல் வளருவான். இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் என்னன்னா, நீதிமான் செழித்து வளருவான். சொல்லுங்க, நீதிமான் செழித்து வளருவான். சங்கீதம் 92:12 பேஜ் நம்பர் 729. கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுரையாக ஒரே வருஷத்தை சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். இந்த 92:7 92:7 வாசிங்க. வாசிமா. துன்மார்க்கன் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். நீதிமான் செழித்து வளருவான் இந்த வார்த்தைக்கு ஒத்த அடுத்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த 92:7 துன்மார்க்க செழித்து அழிந்து போவார்கள், ஆனால் நீதிமான் செழித்து வளருவான். புரிஞ்சுதா உங்களுக்கு? பக்கத்துல சொல்லுங்க, நீதிமான் செழித்து வளருவான். ஆனால் துன்மார்க்கமாக யார் ஜீவிக்கிறாங்களோ அந்த துன்மார்க்கன் என்ன பண்ணுவான்னா செழிப்பான். ஆனால் செழித்து அவன் என்ன பண்ணுவான்? அழிந்து போவான். கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் கூட 3 காரியங்களை இந்த ஆண்டவர் நம்ம எதில் நம்மளை ஆண்டவர் வளர்க்க போகிறார், எப்படி நாம் இந்த செழித்து வளரலாம் என்ற 3 காரியங்களை மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக இந்த 4 செய்தியின் தலைப்பு என்ன? நீதிமான் செழித்து வளருவான். அதுடைய எச்சரிப்பு என்ன? துன்மார்க்கன் செழித்து அழுது போவான். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நம்முடைய எந்த துன்மார்க்கம் நம்ம இடத்துல காணாதபடிக்கு நாம் கர்த்தரிடத்திலே நம்ம கிருபையாக இருப்போமானால் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். முதலாவதாக நீங்கள் என்னோட எஸ்தர் 2:20 மைக்கில் வாசிக்க கேட்போம். பக்கம் 626. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். இங்கே முதல் குறிப்பு, இந்த நீதிமான் செழித்து வளருவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரமாக இங்கே எஸ்தர் எப்படி பண்ணால் எழுதி கொள்ளுங்கள். எஸ்தர் வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான். சொல்லுங்க, எஸ்தர் வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அப்போ எப்போ கேட்டான்னு பார்த்தீங்கன்னா, இதில் சொல்லப்பட்ட வார்த்தை மொர்தெகாய் தனக்கு கற்பித்தபடியே என்னெல்லாம் அவனுக்கு சொல்லித்தராங்களோ, இது சரி, இது சரியில்லை, இப்படி நடந்துக்கோ, இது நடக்கக்கூடாது, இதை ஃபாலோ பண்ணு, இதை ஃபாலோ பண்ணாங்க, எதெல்லாம் கற்பித்திருந்தபடி. அது மாத்திரம் இல்லை, சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு அதிலே பார்த்தீங்கன்னா, எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது, எங்கன்னா அரண்மனையில் இல்லை, வீட்டிலே வளரும் போதும் அவன் என்ன பண்ணலாம்? தன் சொல் கேட்டு நடந்தாலாம்.
பாருங்க சொல்லப்படுறது, வீட்டிலே வளரும்போது அவன் சொல் கேட்டு நடந்தது போல. அப்போ வீட்டிலே அவ கற்பித்ததெல்லாம் கேட்டுக்கொண்டார். உங்களுக்கு தெரியும் இந்த முருகதாய் யார் அப்படின்னு. முருகதாய் வந்து ஒரு கசின் பிரதர், ஒரு கசின் பிரதர், எஸ்தருடைய இவருடைய சித்தப்பா பொண்ணு அவன். ஸோ அவனு உறவின் பிறகு கசின் பிரதர். ஆனால் அந்த கசின் பிரதர் அவனுக்கு கற்பித்து அவன் நடத்துகிறாரு. வீட்டில் இருக்கும்போது என்னெல்லாம் சொன்னாலும் அந்த சொல் கேட்டு நடந்தாலும், சொல் கேட்டு நடந்தாலும் கேட்டாலாம். இன்னொன்று பாருங்களேன், நான் கேட்டு நடந்தது போல இப்போதும் அவன் சொல் கேட்டு நடந்து வந்தான். எப்போதும் இப்பொழுதும் அப்படி சொல்லுவான். இப்போ இப்பொழுதும்னா என்ன அப்படின்னா, ஆண்டியா இருக்கும் போதும், சொல்லுங்க, ஆண்டியா இருக்கும் போதும் சொல் கேட்டு நடந்தா, அரசியா இருக்கும் போதும் சொல் கேட்டு நடந்தா. அல்லேலூயா. சரி, எப்படி ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் போய் 15, 16, 17 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் வாசிங்க, மைக்கில் வாசிங்க, 15 வாசிங்க. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அவன் பட்டத்துடைய ராஜ ஸ்திரீ ஆக்கினான். அல்லேலூயா. அப்போ அவ ஆண்டியா இருக்கும் போதும் கற்பித்த அந்த சொல்படி கேட்டு நடந்தா, அதே போல அரசியான பேரும் அவருடைய வார்த்தை போயிட்டு கேட்டு நடந்தா. பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு மென்டர், பாஸ்டர் சாம்சன் சொல்லுவார், ஐம் எ மென்டர் அப்படின்வார். நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி நடத்துவேன், நான் மற்றவங்களை கைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு யார் மென்டர்? ஊசி ஒரு மென்டர். உங்களுக்கு யார் மென்டராக இருக்கா? கர்த்தருடைய கிருபையினால நமக்கு ஆவியானவரே நமக்கு மென்டராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா ஃபாதர் பாடுவார், கற்று தந்து நடத்தும் ஐயா, கற்பித்து என்னை போதுமையா, ஆவியானவரே. ஆவியானவர் பாட்டுருக்கு நேரம் இல்லை. ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு யாராவது ஒரு மென்டர் இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் நமக்கு ஒரு மென்டர் இருக்கணும். அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா சபையில் உள்ள விசுவாசிகள் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் வந்து யூத்தில் ஃபெலோஷிப்பில் விட்டாலும் சரி, இல்லை யூத்தில் உள்ள பிள்ளைகளை பார்த்தாலும் அதுக்கு ஏதாவது படிக்கணும்னாலும் வந்து என்ன கேட்பாங்கன்னா, எந்த கோர்ஸ் எடுக்கலாம், என் பையன் என்ன கோர்ஸ் எடுக்கலான்னு கேட்பாங்க. ஸோ அதுபோல் என்னிடத்துல நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அப்பா எப்படிப்பா என் பையனை எதில் நடத்தலாம். நான் நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அது எடுத்திங்கன்னா ஸ்கோப் இருக்குது, வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம் என்று சொல்லியிருக்கேன். கேட்ட பிள்ளைகள்லாம் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போல் மென்டர் இருக்கணும், உலக பிரகாரமான மென்டர் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, பாஸ்டர்கிட்ட அன்றைக்கி கேட்பாங்க, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு பாஸ்டர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. ஸோ பாஸ்டர் ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியாக அது யாருக்கும் சொல்லாமல் அவங்களே ஜெபம் பண்ணி கைட் பண்ணுவார். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா அது எதை கொண்டு வரோம்னா, அவங்கள ஆசீர்வாதத்துக்கு நேராக, செழிப்புக்கு நேராக கொண்டு போயிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய உலகத்தில் அவங்க சபைக்கு எல்லாம் வருவாங்க, வந்து அட்டமாட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். பாஸ்டருக்கும் சபை விசுவாசிக்கும் எதுவுமே தெரியவே தெரியாது. அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் கூட தெரியாது. குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சா, அது வருது ஹஸ்பண்டா, இல்லை அவருக்கு வருது சகோதரனா, எதுவுமே தெரியாது. அதுபோல் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபை ரொம்ப சின்ன சபை, அதனால் எல்லாரையும் பார்த்து
நான் எல்லாரையும் உங்களை பற்றி சொல்லுவேன். கற்றுக்கிற பிள்ளைங்களை விட பேர் கேட்டிருக்கேன். நிறைய குட்டி பசங்களாம் இருக்காங்க, பேர் கொடு. பெரியவங்க பேர்லாம் எனக்கு தெரியும், சின்ன பசங்க பேர்லாம் சொன்னீங்கன்னா அதையும் நான் மனப்பாடமாக கூப்பிடுவேன். அது அவங்க தந்த 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறேன். இன்னும் தாங்க கேட்டிருக்கேன். இப்போது எஸ்தருடைய வாழ்க்கையில் ஏன் அவள் வந்து அரசியாக மாறினா அப்படின்னா, அவள் செழிப்புக்கு நேராக செழித்து இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரீசன், அவளுக்கு ஒரு மென்டர் இருந்தார். என்ன இருந்தது? மென்டர் இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் எந்த காரியம் வேணாலும் ஆண்டவர் உங்களுக்கு மென்டராக இருக்கிறாரு. அப்படி தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய போதகத்தில் நீங்கள் கேட்கும்போது உங்களை கரெக்டாக வழி நடத்துவார். ஆமென். இயேசு சொல்வார், குருடனுக்கு வழிகாட்ட கூடுமோ அப்படிங்குவார். அதனால் நிறைய பேர் உலகத்தால் போய் கேட்குறாங்க, இந்த காரியம் பண்ணால் சரியாக இருக்குமா, இந்த காரியம் பண்ணால். அவன் குருடன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் எப்படி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் உலக ஞானத்தில் அவன் மனம் சூடாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவன் வந்து சொல்லுவான், ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் ஐடியா, நீங்கள் தைரியமாக செய்யணும். ஆனால் கடைசியில் எல்லாமே என்ன ஆகும்? எல்லாம் ஊற்றிக்கும். இதே கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் வந்து கேட்டோம்னா, அப்போ அவன் என்ன சொல்லுவார்னா, ஏசாயால சொல்லப்பட்ட போல, குருடர்களுக்கு அறியாத வழியிலே அவளை நடத்தி அவள் முன்பாக இருக்கிற கோணலாவையும் செவ்வையாக்கி அவர்களை சொன்னதை செய்யும்பளுக்கும் கைவிடாது இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் உனக்கு வழியே தெரியல, கவலைப்படாதப்பா, கர்த்தர்கிட்ட விட்டுடு. உன் வழி நேரம் இல்லை, வழி தெரியல, கவலையே படாத, உன் கையை பிடிச்சி உன்னை நடத்துகிற ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு மென்டர்ஷிப் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக எஸ்தர் வாழும்போது அவள் சொற்கேட்டு நடந்தாள். அதனால் அவளுக்கு கிடைத்தது என்ன என்றால், எல்லார் கண்ணிலையும் கை கிடைச்சது. கர்த்தர் அவளை அரசியாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக பாருங்க, என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம், நீங்கள் அதில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீ கர்ப்பம் தரித்து பக்கம் 321 வாசிங்க. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். பாருங்க, 2வதாக நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சிம்சோன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதிஷ்டையில் வளர்ந்தவன். சொல்லுங்க, சிம்சோன் பிரதிஷ்டையில் வளர்ந்தவன். முதல்ல மென்டரில் நம்ம வளரும் போது செழிப்பு கொண்டு போவோம். 2வது நம்ம பிரதிஷ்டையில் வளரணும். நீங்கள் இதுக்கு வசனத்தை காட்டின 24 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டார். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தார் அவனை. எப்படி 2வதாக எப்படி நம்ம செழிப்புக்கு நேராக நம்ம ஆண்டவர் நம்மளை வளர்ப்பார் அப்படின்னா, ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். என்ன இருக்கணும்? பக்கத்தில் போய் சொல்லுங்க, பிரதிஷ்டை இருக்கணும். மென்டர் இருக்கணும், அதே போல பிரதிஷ்டை இருக்கணும். பிரதிஷ்டை இல்லாத வாழ்க்கை, எல்லாத்துக்கும் ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். ஜபத்துக்கு ஒரு பிரதிஷ்டை இருக்கும். காலைல ஜபம் பண்ண ஒரு பிரதிஷ்டை தான். இந்த நேரம் ஜபம் பண்ண ஒரு பிரதிஷ்டை, வேத வாசிப்பென்ற ஒரு பிரதிஷ்டை, உபவாசிப்பென்றது ஒரு பிரதிஷ்டை, ஊழியம் செய்வது ஒரு பிரதிஷ்டை, கத்தர்கன்று கொடுக்கறதுன்னு ஒரு பிரதிஷ்டை, எல்லாம் ஒரு பிரதிஷ்டை. அதாவது இந்த ஆடை போட மாட்டேன்றது பிரதிஷ்டை, நகை போட மாட்டேன்றது ஒரு பிரதிஷ்டை, எல்லாமே ஒரு பிரதிஷ்டை. பிரதிஷ்டத்தோடு வாழும்போது நிச்சயமாக அவன் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவளை ஆசீர்வதி. பிரதிஷ்டை இல்லாத ஆசீர்வதிக்க மாட்டார். பிரதிஷ்டை இல்லாத கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். அது உங்களுக்கே தெரியும், அது சாட்டிஸ்ஃபைட் இருக்காது. ஸோ ஒரு பிரதிஷ்டையோடு வாழும். இப்போ பாருங்கள், ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார்னா, இந்த 13:1 நீங்கள் 4 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியா கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுத்தார்.
40 வருஷமும் கர்த்தருக்கு விரோதமாக பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? சத்துரு கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அடிமை போல அவங்க எல்லாம் விளைஞ்சிருக்கும். உடனே வந்து பெலிஸ்தர் வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுவோம். நல்ல ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு போயிடுவோம். ரொம்ப 40 வருஷம், 40 நாளே தாக்கு பிடிக்க முடியாது. இப்போ இருக்க நம்மளால 4 நாளே தாக்கு பிடிக்க முடியாது. 40 வருஷம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போது தான் வம்சத்தான் ஆகிய சோர ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தால், கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பவதி தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையா இரு. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவர கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரனா இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றான். ரட்சிப்பான், ரட்சிக்க தொடங்குவான். அவன் ரட்சிக்க தொடங்கணும்னா 40 வருஷம் நீ பெலிஸ்தர் கையில் இருக்கிற, அந்த 40 வருஷம் பெலிஸ்தர் கையிலேருந்து அவன் ரட்சிக்க தொடங்கணும்னா முதல்ல உனக்கு பிரதிஷ்டை இருக்கணும். ரெண்டாவது நீ வளர்க்குற பிள்ளைய பிரதிஷ்டையாக வளர்க்கணும். அதான் அங்கே சொல்றாரு, நீ என்ன பண்ணாது, தீட்டானது ஒன்றும் புசிக்காம. அப்போ அந்த காலத்தில் தீட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கப்பா, இல்லை ரத்தம் பூசிக்கூடாது போல இருக்கு. அப்போ வரல. ஆனால் நீ எப்படி இருக்கணும்? பிரதிஷ்டையாக வாழணும். நீ பிரதிஷ்டையாக வாழ்ந்து நீ பெற போகிற குழந்தைய அவன் தலையில் சவர கத்தி படாமல் நீ அவனை வளர்ப்பினானா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட என்ன பண்ணனா? ரட்சிக்கு தொடங்குவான். அதாவது பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அதே போல அவன் சிம்சோன் வளர்ந்த வரைக்கும் அவன் அந்த பிரதிஷ்டையை காப்பாற்றினான். தானும் பிரதிஷ்டையா இருந்து பெற்றெடுத்தா, பெத்த பிள்ளையை பிரதிஷ்டையோடு வளர்த்தான். எவ்வளோ பெரிய பொறுப்பு பாருங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கும் எனக்கும் வாலிபன் ஆகிய நாம் எப்படி இருக்க வேண்டும்னா, நாம் பிரதிஷ்டையோடு நாம் வளர வேண்டும். அப்போ பிரதிஷ்டையோடு வளரும் போது, பிரதிஷ்டையோடு வளர்க்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? நிச்சயமாக நம்மை கொண்டு அநேகருக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டது சும்மா உட்காந்துட்டு ரட்சிப்பை என்ஜாய் பண்ணிட்டு போகிறது இல்லை. பரலோகத்தில் போனோன்னா முதல் கேள்வி, என்ன வெறுங்கையோட வந்தியான்னு கேட்பாரு. இங்கேருந்து ஒன்று கொண்டு போக முடியும்னா ஆத்மாவை தான். அங்கே போனால் நம்மளை வரவேற்கிற, நம்ம முன்னாடி போனால் நம்மளால் ஆதாயப்படுத்தப்பட்ட ஆத்மா நம்மளை வரவேற்குமா? ஆமாம். இல்லை நம்ம முன்னாடி போயிட்டோம்னா நமக்கு பின்னாடி நம்ம ஆத்மாக்கள் அங்கே வரும்போது நம்ம வரவேற்கலாமா? இப்போது பரலோகத்தில் நமக்கு என்ன இங்கே எவ்வளோ ஆத்மா ஆதாயப்படுத்துவேன் ஞானமான. அப்போ ஆத்மா ஆதாயப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை பிரதிஷ்டையாக இருக்க வேண்டும். உங்கள் பிரதிஷ்டையை பார்த்த உடனே தானாகவே ஆத்மா உங்கள்கிட்ட வந்துடும். நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டியதே இல்லை. பாஸ்டர் சாம்சங்கம் அப்படியாக சொல்லுவார், நீங்கள்லாம் யாருன்னா நடமாடும் பைபிள். உங்கள் வாழ்க்கையில் பிரதிஷ்டையோடு வேதத்தின்படியே நீங்கள் நடந்தீங்கன்னா போதும், எல்லாரும் கிட்ட வந்துடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, நாம் வளரும் போது பிரதிஷ்டையோடு வளர வேண்டும். அல்லேலூயா. பிரதிஷ்டையோடு வளர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போது ரெண்டாவது குறிப்பு, சிம்சோன் பிரதிஷ்டையில் வளர்த்தான். நம்ம பிரதிஷ்டையிலே வளர்க்கும் போது நம்ம பெற்ற ரட்சிப்பு மற்றவங்களுக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு காரியம் வந்தது, ஐயா சொன்ன ஒரு காரியங்களை தான் அவர் சொல்றாரு. இந்த பிரதிஷ்டை எவ்வளோ முக்கியம்னா, எங்கே அந்த பிரதிஷ்டை நம்மளை சோதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரத்தில் கல்யாண நேரத்தில் சோதிக்கப்பாரு. ஸோ அந்த இடத்துல பிரதிஷ்டை விடாமல் அது நீங்கள் அந்த உறுதியாக இருக்கும்போது தான் கர்த்தர் நிச்சயமாக கைவிட மாட்டேன், உங்களை
வந்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லியிருக்கார். அதனால் கல்யாணம் நேரத்தில் சின்ன பிரதிஷ்டையாய் வாழ்ந்து நம்ம பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை பிரதிஷ்டையாக நம்ம என்ன பண்ணலாம், வளர்த்து அதனுடைய நல்ல காரியங்கள் வரும்போது அந்த பிரதிஷ்டையில் அவங்களுக்கு எதிர்காலத்தை செய்யணும். அதை மறக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூணாவது ஒரு காற்றை சொல்லி முடிக்கிறேன், நேரமாயிடுச்சு. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள் 2 பேதுரு 3:18 வாசிங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பேஜ் நம்பர் 325. எதில் வளர சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிருபையிலே வளர சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூணாவதாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே வளரணுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல சொன்னேன், நம்ம எப்படி எஸ்தர் அவள் வளரும்போது அவள் சொற்கேட்டு நடந்து வந்தாள், அதுக்கு ஒரு மென்டர் இருந்தது. ரெண்டாவது சொன்னேன், சிம்சோன் பிரதிஷ்டையில் வளர்ந்தான். சிம்சோன் வளர்ந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். காரணம் என்னன்னா பிரதிஷ்டை. இதான் ரெண்டாவது. சிம்சோன் வளர்ந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். காரணம் என்ன, பிரதிஷ்டையிலே வளர்ந்தான். என்னைக்கு அவன் பிரதிஷ்டையை உடைச்சானோ அன்னைக்கே அவன் வாழ்க்கையில் என்ன போச்சு, அவன் கண்ணு போச்சு, அவன் ஜீவன் போச்சு. ஆனால் பிரதிஷ்டை இருக்கும்போது ஒருவனும் அவன்கிட்ட வரவே முடியல. அவ்வளோ ஒரு வல்லவனாக இருந்தான். சாதாரண ஒரு என்ன சொல்றது, கழுதுடைய தாடியை வைத்து 1000 பேரை கொண்டான். ஸோ அதனால் பிரதிஷ்டை இருக்கும்போது ஜனங்களை அவன் ரட்சித்தான். ஒரு இங்கே இந்த ஆண்டவருடைய இந்த மூணாவதாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் வளருங்கள் என்று யார் எழுதுறாருன்னா பேதர் எழுதுறாரு. எழுதுறாரு. ஆனால் பேதருக்கு அந்த அளவுக்கு அந்த அனுபவம் அவருக்கு கிடையாது. கிருபையை பார்த்துருக்கிறாரு, கிருபையை சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு எனக்கு தெரிஞ்சு பேதர் கத்தடத்துலேருந்து அவர் கிருபை கிடைச்சதா அப்படின்னா எனக்கு வேத அப்படிலாம் நான் பார்த்ததில்லை. ஆனால் அவர் எழுதுறாரு. அவர் எழுதும் போது நம்முடைய கத்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் தான் அவருடைய கர்த்தருடைய கிருபையை பெற்றான். 2 கொரிந்தியர் 12:9 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 12:9 நீங்கள் வாசிப்பீர்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் அந்த கிருபை ஆண்டவரே சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று. பேதுரு எழுதுறாரு, கிருபையிலே நீங்க என்ன பண்ணுங்க, வளருங்கப்பா அப்படின்றாரு. ஆனா இங்க கிருபை பெற்று வளர்ந்தவர் யார் தான்? பவுல். எந்த நேரத்துல? பலவீனப்பட்ட நேரத்துல. கர்த்தர் அவர் சொல்றாரு, நீ பலவீனத்தை பார்க்காத, என் கிருபையை பாரு. அல்லேலூயா. ஆமாம், பலவீனத்தை பார்க்காத, என் கிருபையை என் கிருபையை உனக்கு போதும் என்று சொல்லி, கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். கிருபையை பவுல் அவர் பெற்று அவர் வளர்ந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றார். நிறைய பவுல் வசனத்தில் நிறைய எழுதியிருக்கிறார். அந்த கிருபை பெற்ற கிருபையெல்லாம் என்னெல்லாம் அவரை கொண்டு போகுது அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. 3 காரியங்களை நான் சொன்னேன். ஒன்று, எஸ்தர், அதாவது நீதிமான் செழித்து வளருவான், துன்மார்க்கர் செழித்து அழிந்து போவார்கள், ஆனால் நீதிமான் செழித்து வளருவான். முதல்ல எஸ்தர் வளரும்போது அவர் சொற்கேட்டு நடந்து வந்தார். ஆகினால என்ன இருந்ததுன்னா தன் வாழ்க்கையில் செழிப்பு இருந்தது. அதுக்கு ஒரு மென்டர் இருந்தார். ரெண்டாவதாக சிம்சோன் வளர்ந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். காரணம், பிரதிஷ்டையோடு அவன் வளர்ந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். மூணாவதாக இயேசு கிறிஸ்து கிருபையிலே வளரணும். அந்த கிருபை சொல்ல எழுதுறாரு, அவருக்கு கூட அந்த கிருபை கிடைக்கல. ஆனால் பவுலுக்கு அந்த கிருபை கிடைச்சது. எப்போது ஒரு கிருபை கிடைக்கும், உண்மையாக நாம் அந்த கிருபைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் பலவீனப்படும் போது, வியாதிப்படும் போது, கஷ்டப்படும் போது, பாடுகள் வழியாக போகும்போது ஆண்டவர் தான் சொல்லுவார், நீ அதெல்லாம் பார்க்காத, கிருபை மாத்திரம் கேட்டு வாங்கிக்கோ.
எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. 2004 என்னை ரொம்ப வலுக்கட்டாயமாக என்னை ப்ராஜெக்டில் எடுத்து மாற்றி போட்டாங்க. அப்போது நான் என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே உனக்கு ஹை சேலரி எனக்கு கொடுக்க முடியாது. சிஸ்டம் நீ வந்து இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் போஸ்டிங்லாம் ஹையில் வந்துட்ட, இதுக்கு மேலே உனக்கு மேலே ஒரு போஸ்டிங்கே இல்லை, அதனால் உனக்கு இதுக்கு மேலே நான் சேலரியும் கொடுக்க முடியாது. ஸோ உன் சேலரிக்கு நான் ஒரு 4 பேர் ஹையர் பண்ணலாம். அதனால் அடுத்த உன்னுடைய நலனும் கம்பெனி நலனும் உன்னை மாற்றி ப்ராஜெக்டில் போடுறது தான் அப்படின்னு சொன்னாங்க. கம்ப்யூட்டருக்கும் சாஃப்ட்வேருக்கும் சம்மந்தமே இல்லாமல் படிக்காமல் கிருபையில் என்ன பண்ணேன், அந்த அளவுக்கு உயர்ந்தேன். இப்போ கொண்டு போய் என்னை சாஃப்ட்வேரில் போடுறேன்னும் போது சரின்னு வேறு வழி இல்லைன்னா அதான் ஆப்ஷன் சொல்லி அந்த ஆப்பரேஷனில் என்னுடைய சிஸ்டம் டிபார்ட்மெண்ட் எனக்கு கொண்டு போயிட்டு ப்ராஜெக்டில் போட்டான். ப்ராஜெக்டில் போட்டால் முதல்ல டாக்குமெண்ட் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. டாக்குமெண்ட்டை பிரிண்ட் அவுட் கேளுங்க, என்ன கொடுத்து படிக்க வைப்பாங்க. முதல்ல கம்பெனியில் ஜாயின் பண்ண டாக்குமெண்ட்டாக கொடுத்து படிக்க வைப்பாங்க. அதுபோல் நான் என்னை ப்ராஜெக்ட் போடணுன்னா டாக்குமெண்ட்டை கொடுத்து படிக்க வச்சாங்க. ஃபுல் டாக்குமெண்ட் அதில் ஏதாவது பிழை இருக்கான்னு பாரு, அதில் ஏதாவது பிழை இருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப சோத்தம். ஸோ அதெல்லாம் ஊற்று படிப்பேன். அப்படியே 2-3 கண்டுபிடிப்பேன், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஓகே இதில் தேடிட்டேன், அடுத்தது ப்ராஜெக்டுங்களா போட்டு சாஃப்ட்வேர் இப்படி பண்ண அப்படி பண்ண ஒன்றுமே புரியல. என்னது ஏட்டு புரியவே. சில பசங்க பாருங்க பிலாம் சேர்த்தாங்கன்னா வந்து புலம்புவாங்க, ஐயோ எனக்கு மண்டியிலே ஏற மாட்டேன் புரியல. நான் போல் படிப்பில் ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் புரியலன்னுவாங்க. ஸோ அதுபோல் எனக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தேன், ஒரு வாரம் தாக்கு முடியல, விட்டு ஓடி வர முடியாது. ஏன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிள், ஃபேமிலி மேனேஜர், நிறைய பொறுப்புகள் இருக்குது, குடும்பம் நடத்தணும். ஸோ அதனால் என்ன பண்ண உடனே என்னுடைய திருப்பி மேனேஜர்கிட்ட போய், அவர் பேர் வாசுதேவன், அமெரிக்காவில் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொன்னேன், வாசு என்ன வாசு பண்ணீங்க, எவ்வளோ அழகாக ராஜா மாதிரி சுற்றிட்டு இருந்தேன், ஒரு ஆள் 3 யூனிட் பார்த்துட்டு இருந்தேன், 3 பேர் சேலரியே நான் ஒரு ஆள் தானே பண்ணேன், என்னை போய் இப்படி போட்டிங்க, ஒன்றுமே புரியல வாசு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எனக்கு எல்லாம் புரியுதுப்பா, நான் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ போய் ஜிஎம்கிட்ட பேசு அப்படின்னாரு. சரிங்க, வேதகிரி அவர் இறந்துட்டார். அவர்கிட்ட போய் பார்த்தேன், சார் நான் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்தேன்னா, நீங்கள் என்றைக்காவது சொல்லி ஏதாவது நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்னா, என்றைக்காவது நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன்னா, வேலை முடிச்சு தானே போவேன், என்னுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் என்னை நம்பி எவ்வளோ பசங்க வந்து 10 வருஷமாக டூருக்கு போவானுங்க, நான் ஒரு ஆள் மாத்திரம் போக மாட்டேன், கம்பெனி காசு கொடுக்கும், நான் ஒரு ஆள் போக மாட்டேன், ஏன்னா நமக்கு போனால் ஆவி செட் ஆகாது, அது வேறு விஷயம். கம்பெனியை பார்த்துப்பேன், சிங்கிள் மேனாக ஹோல் கம்பெனியை பார்த்துப்பேன். ஸோ நான் எவ்வளோ நான் கம்பெனிக்காக உழைச்சிருக்கேன் சார், என்னை இப்படி போட்டுட்டீங்க, ஒன்றுமே புரியல. அவர் சொன்னார், உன் நிலைமை எனக்கு புரியுதுப்பா, நீ ஒன்று பண்ணு, நீ எப்படியாவது ரிலீஸ் ஆகிடு, உன் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி ரிலீஸ் ஆகிடு, நான் சேர்த்துக்கிறேன். சரி ஓகே சொல்லி ப்ராஜெக்ட் பண்ண போனேன், தயவுசெய்து ரிலீஸ் பண்ணுறேன், உன்னை ரிலீஸ் பண்ணுறப்பா, டிபார்ட்மெண்ட் கிடையாது வீட்டுக்கு அப்படின்றாரு. என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி போட்டுட்டீங்க, நான் என்ன பண்ணுறது? ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், கிருபை கிருபை கேளு, கிருபை கேளு, கிருபை கேளு, கிருபை கேளு. ஹல்லேலூயா. கிருபை கேட்டு வாங்கிக்கோ, கிருபை கேட்டு வாங்கிக்கோ, வேற ஒன்று கிருபை கேட்டு வாங்கிக்கோ. இப்போ இந்த கிருபை பவுலுக்கு எப்போ கிடைச்சதுன்னா, அவருடைய வியாதிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. அநேகர் வியாதி சுஸ்தமாக்கினவர் அவர். பவுலுடைய கர்ச்சிப்பு அப்படி போட்டவுடனே ஹீல் ஆடுவாங்க. அப்படியேப்பட்ட ஆளுடைய வாழ்க்கையில் வியாதி அவருக்கு இருந்த அந்த பலவீனை நீங்கள் கர்த்தர் அவர் கிருபை தந்தார். அந்த கிருபை கேட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பித்த பிறகு தான் கர்த்தர் அந்த ப்ராஜெக்டில் கண்ணை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து கர்த்தர் என்ன அமெரிக்கா தேசத்துக்கு போகிறதுக்கு வழியை அந்த வழியாக தான் போகணுன்னு வச்சுருக்காரு ஆண்டவர். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வழியாக தான் எங்கே பண்ணுறேன் என்ன ஆண்டவர் ஒரே மாதத்தில் ஆண்டவர் அந்த ப்ராஜெக்டை வந்து பெங்களூர் ரன் பண்ணார். பெங்களூர் வந்து ஒரே மாதத்தில் அமெரிக்கா ரன் பண்ணார். இப்போது எது என்னை கொண்டு போச்சு அப்படின்னா, செழிப்புக்கு நேராக கொண்டு போச்சுன்னா கிருபை. இன்றைக்கும் நான் சொல்லுவேன், எனக்கு எதுவுமே தெரியாது, ஒன்றே ஒன்று கேட்பேன், கிருபை 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 தாங்கம்மா, கிருபை தாங்கம்மா, கிருபை தாங்கம்மா. இந்த மாதம்
கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறாரு. என்ன பண்ணுகிறாரு? நிச்சயமாக உங்களை செலுத்தி நீங்கள் வளருவீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான் ஆகியனால நீங்கள் செழித்து வளருவீங்க. நீங்கள் வளரும் போது எப்படி வளரும்னா, கர்த்தருடைய சொல் கேட்டு வளருங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வளருங்க, ஆவியானவருடைய இது கேட்டு வளருங்க. இல்லை உங்களுடைய மென்டர், ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற உங்கள் மென்டர் கேட்டு வளருங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்கள் ஆண்டினால அரசி ஆகிறதுக்கு தான் சொல்லி தருவாங்க. உங்களை ஆண்டியாக இருந்து இன்னும் ஆண்டி ஆக்க மாட்டாங்க. அப்படி ஆண்டி ஆக்குற ஐடியா கொடுக்க மாட்டாங்க. இன்னும் ஆண்டிலேருந்து அரசனாக்குற அவங்க கொடுப்பாங்க. ரெண்டாவதாக சிம்சோன் வளர்ந்தான், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். காரணம் என்னன்னா, பிரதிஷ்டையோடு வளருங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வாதம். மூணாவது கிருபையிலே வளருங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்? கிருபை எங்குமே விளங்க பண்ணுவார். இயேசு வளரும் போது லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி வருஷம், இயேசு வளரும் போது தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்தார். அல்லேலூயா. எது ஜெபம் பண்ணி முடிப்போமா? மணி ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையாக நம்ம ஒரே பாடலை பாடி நம்ம மூலமா பாடுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தையும் வீடும் படைக்கின்றோம், எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தையும் வீடும் படைக்கின்றோம்,
நீதிமான் செழித்து வளருவான். நீதிமான் செழித்து வளருவான். இந்த காலை வேளையில கூட ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் செழித்து வளருவீர்கள். தேவை ஒன்னே ஒன்று, அவர் சொல்படி கேளுங்கள். அல்லேலூயா. அவர் சொல்படி கேட்டு நடக்கும்போது உங்களை செழிப்பின் பாதையிலே நடத்துவார், செழிப்பின் வழியிலே நடத்துவார். அல்லேலூயா. பிரதிஷ்டையோடு வாழுங்கள், பிரதிஷ்டையோடு வளருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய கிருபையிலே வளருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கிருபை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு நாமத்திலே இந்த 1ஆம் தேதி காலையில உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே சபையாக ஆண்டவர் ஒரு உணமாய் உங்களை தேடுகிற ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே நாளை எங்களோடு நீ பேசுவதற்காக நன்றி. உடைய வார்த்தைப்படியே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே நடக்க கிருபை தருவீராக. இந்த ஆண்டவரே கர்த்தாவை இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவை பார்க்குற யூடியூப்ல பார்க்குற ஒவ்வொருவருக்கும் இதே ஆசீர்வாதம் உண்டாகுவதாக. வந்த ஒவ்வொரு மேலேயும் உங்களுடைய கருத்தை வைத்து கர்த்தர் ஆண்டவரே இயேசுவே இவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே இவங்களை செழித்து ஆண்டவரே காணப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன், அப்போ ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்ததாமே நீதிமான் ஆண்டவரே கர்த்தாவே செழித்து வளருவான். இவர்கள் வளரும் போது வாழ்க்கையில் அவர் செழிப்போடு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே கர்த்தர் அப்படியாப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே அபிஷேகத்தை ஊற்றுவீராகப்பா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற போகும்போதெல்லாம் அந்த வழியில் அவர்களுக்கு கர்த்தாவே செழிப்பு உண்டாக வேண்டும். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே அதே போல வாழ்க்கையை பிரதிஷ்டையோடு வாழணும். கர்த்தர் அப்படியாப்பட்ட கிருபை தருவீராக. ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபை எல்லாவற்றையும் தந்து வழிநடத்துவீராக. இந்த வார்த்தை அப்படியே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்திலே இயேசு நாமத்திலே ஒவ்வொரு மேலும் பலிக்கட்டும். குடும்பமாய் ஆசீர்வதிங்க. காணிக்கதான் சமல ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை முக்கிய செலுத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமான வாழ்வார்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர்